This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மலை மாடுகளோடு நைட் ஷோவுடன் மலையேறிய சீமான். தேனியில் நம் தமிழர் செய்த சம்பவம். மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தோடு தேனியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக நாட்டு இன மக்களோடு மலை மேல் சென்ற சீமான் மாடுகளோடும் தடைகளை மீறி அவற்றை மேய்ச்சலுக்கு கூட்டி சென்றார். இதனால் போலீசார் நாம் தமிழர் கட்சியினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் மேய்ச்சல்கள் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து கூட்டம் நடைபெற்றது. 1000 கணக்கான மாடுகளுக்கு முன்னிலையில் நம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போகிறார். அப்பொழுது மேய்ச்சலை தினங்களை மேய்க்க வேண்டும், ஆடு மாடுகளை வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். அப்பொழுது மாநாட்டில் பேசியிருந்த சீமான் தடைகளை மீறி மலைப்பகுதியில் நாட்டு இன மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வேன் என கூறியிருந்தார். வனப்பகுதிக்குள் நாட்டு இன மாடுகளை மேய்ச்சலுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ள நிலையில் இதனை கண்டித்து நம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமை நாட்டு இன மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லும் போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே குரங்கணி செல்லும் சாலையில் சுமார் 1000 நாட்டு இன மாடுகளை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக அழைத்து சென்ற வனத்துறையினர் அனுமதியை மீறி நம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மாடுகளை மலை மேல் ஏற்றி மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றார். அப்பொழுது சீமானை வனத்துறையினர் அலுவலர் நாகராஜன், அன்பரசன் உள்ளிட்ட வனத்துறையினர் தடுத்து மலை மேல் மாடுகளை ஏற்றி செல்ல மறுத்தனர். ஆனால் சீமான் வனத்துறை அலுவலர்களுக்கு இடையே வாக்குவாதத்தில் ஏற்பட்டது. இதனை அடுத்த தடையை மீறி சீமான் விவசாயிகளுக்கு 1000 நாட்டு மாடுகளை இன மாடுகளை மலை மேல் ஏற்றி மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் கூறுகையில், எங்கள் கோரிக்கைகளை ஏற்காமல் தடை செய்தால் மீண்டும் மாடுகளை மலை மேல் ஏற்றி போராட்டம் நடத்துவோம். மாடுகளை மலை மேல் ஏற்றி செல்ல தடை என அறிவித்துள்ளீர்கள். இதற்கு மாற்று இடம் ஏன் அறிவிக்கவில்லை? எத்தனை ஆண்டுகளாக மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்கிறோம். திடீரென வனவிலங்குகள் மீது உங்களுக்கு அக்கறை வந்ததால் எங்கள் மாடுகள் எங்கே சென்று மேய்ப்பது? வெடிகளை வைத்து மலைகளை தகிர்க்கும் போது பாதுகாப்பாக இருக்கும் வனவிலங்குகள் எங்கள் மாடுகள் மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றால் பாதுகாப்பு இல்லையா? கால்நடைகளுக்கு ஒன்று இருக்கிறது, அதற்கு அமைச்சர் என்று இவர் இருக்கிறார், ஆனால் மாடுகளை பாதுகாப்பதில்லை என்று தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.